காலத்துக்கு முன்னாடி காக்கா வெள்ளையாக இருந்துச்சான். அப்போ எல்லா காக்காவும் ரொம்ப தூரமாக சூரியன் வரைக்கும் பறந்து போகுமா. சூரியப்பூர் நாட்டோட ராஜாவுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு அழகான இளவரசி பிறந்தாங்களாம். குழந்தையிலிருந்தே வீட்டை விட்டு வெளியே வராமல் பெரியவங்களாகி வெளியே விளையாட வந்தாங்களாம். அவங்க பேர் அற்புதா. அவங்க விளையாடுறத பார்த்த சூரியனுக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சி போச்சான். இளவரசிக்கும் சூரியனை பிடிச்சுதான். 2 பேரும் எப்பையும் பேசிகிட்டே இருப்பாங்களாம். ரொம்ப நண்பர்களாகவும் மாறிட்டாங்க. ஒரு நாள் சூரியன் இந்த இளவரசிக்கு பரிசு கொடுக்க நினச்சிதான். சூரியன் கிட்ட வரைக்கும் பறக்கிற காக்காவை கூப்பிட்டு பையில் சந்தனம், வாசனை திரவியங்கள், முத்து மாலை எல்லாம் கொடுத்து இளவரசிக்கிட்ட கொடுக்க சொல்லிச்சான். காக்கா அந்த பையை தூக்கிக்கிட்டு இளவரசி இருந்த அரண்மனையை நோக்கி பறந்து போகும் வழியில் திருமண ஊர்வலம் போயிட்டு இருந்தது. அதில் நிறைய பழங்கள், உணவுப் பொருட்கள் எடுத்துக்கிட்டு போனாங்க. காக்காவுக்கு கொஞ்சம் உணவாச்சும் கிடைக்குமேன்னு ஆசைப்பட்டு பையை ஒரு மரத்தில் மாட்டிக்கிட்டு திருமண ஊர்வலத்துக்கு போச்சான். மரத்துக்கு கீழே இருந்த ஒருத்தன் பையை பார்த்து மரத்தில் ஏறி பைக்குள்ள சூரியன் கொடுத்து அனுப்பின எல்லா பொருளையும் பார்த்து சொக்கி போயிட்டானா. உடனே எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மரத்தில் இருந்த குப்பையெல்லாம் பையில் எடுத்து போட்டுக்கிட்டு கிளம்பிட்டான். காக்கா நல்லா சாப்பிட்டு வந்து பையை எடுத்துக்கிட்டு இளவரசிக்கிட்ட சூரியன் கொடுத்த பையை கொடுத்துச்சான். திறந்து பார்த்த இளவரசிக்கு அதிர்ச்சி ஆகிட்டு, இந்த சூரியன் ஏன் இப்படி பண்ணிடுச்சு? என் மேலே அன்பே இல்லை, எல்லாம் நடிப்புன்னு சொல்லிட்டு பையை தூக்கி போட்டுட்டா. மறுநாள் காலை சந்தோஷமாக இளவரசியை பார்க்கலாம்னு வந்த சூரியன் அந்த பை கீழே கிடந்ததை பார்த்து ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு புரிஞ்சிடுச்சு. பயங்கர கோபம் வந்துடுச்சான். காக்காவை கோபமாக பார்த்த உடனே வெள்ளையாக இருந்த காக்கா கருப்பாக மாறிடுச்சான். அதனால தான் சூரியன் கூட பறக்க முடியாமல் போச்சான். கிட்டே இருந்த சூரியனுக்கு கோபம் வந்து பூமி மேலே தூரமாக போயிடுச்சான். கொடுக்கும் வேலையை சரியாக செய்தால் எந்த குழப்பமும் வராது.